முதல் குரல் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்ன குரல் அது யார் குரல் என்றால் நம் முதல்வர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல். எங்கள் மக்களை பழிவாங்காதே, நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தலை சிறந்த மருத்துவர்களை உருவாக்கிய இந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்போது யாருமே நீட்டே படிக்கல. இன்றைக்கு பிரதமரோ இல்ல குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பார்க்கறாங்க, அவன் நீட் எழுதுனா. நாங்கள் படிக்க கூடாது, முன்னேறிய வகுப்பினர் மட்டுமே படித்து மருத்துவராக வேண்டும், அதற்காக கொண்டு வந்ததுதான் நீட் என்று எடுத்து சொன்னவர் யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் சொல்கிறேன், சோதனைகள் என்று 67 கழகம் ஆரம்பித்த போது என்னென்ன பிரச்சனைகளை நாம் பார்த்தோமோ, அப்போது தலைவர் அண்ணா அவர்கள் என்ன பார்த்தாரோ, கலைஞர் அவர்கள் என்ன பார்த்தார்களோ, அதே பிரச்சனைகள் இப்போது பேய் வடிவத்திலே, பாஜக வடிவத்திலே, மோடி வடிவத்திலே நம் முன் தலைவிரித்து அடிக்கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனைகள்? இந்தியை திணிப்போம், தமிழை ஒழிப்போம். உங்கள் மக்கள் படித்து முன்னேறிவிட்டார்கள், இனி படிக்கக்கூடாது, மும்மொழி கொள்கையை படித்து அழிய வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டு வந்து நம்மை பின்னோக்கி தள்ளுகிறார். எதிராக எவ்வாறு அறிஞர் அண்ணா அண்ணாரோ, எவ்வாறு முத்தமிழ் தலைவர் கலைஞர் நின்றாரோ, அதே போல் அவர் வடிவிலே நின்று, வழியில் நின்று அதை எதிர்க்கின்ற ஒரே தலைவர், ஒரே முதல்வர் யார் என்றால் நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். கேட்டாரே, எங்களுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கை, இருமொழி பத்தாதா? நாங்கள் கேட்டது என்ன அண்ணா சொன்ன, ஆங்கிலம் தமிழும் என்று போதாதா? இது ரெண்டும் படித்தாலே பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் இங்கே சென்றிருக்கிறார்கள். அப்துல் கலாம் என்ன வெறும் கார்பரேஷன் ஸ்கூல்ல, அரசு பள்ளியில தமிழ் வழி படித்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக இல்லையா? தேவையான நீ படிச்சுக்கோ, நாங்க எந்த மொழிக்கும் எதிரானவர் அல்ல. நான் இங்கேருந்து ஆந்திரா போனோம்னா வேற வழி கிடையாது, நான் பேசுகின்ற தெலுங்கு நான் படித்தே ஆக வேண்டும். நான் கர்நாடகா போனா கன்னட தேவைன்னா படிச்சாகும், கேரளா போனா தேவைப்பட்டால் நான் படித்துக் கொள்கிறேன். நீ படி, நீ படிச்சாதான் முன்னேறு. நான் கேட்கிறேன், பேசுது பாருப்பா, இதை விட்டு எல்லாம் வேலை இல்லாத பிவிஐபிஸ், வேலை இல்லாத பரதேசி என்ன பேசுறாங்க, பிஏபிலாம். ஐயோ என்ன சோறு, இங்க பார்டர் தானே சோறு என்ன இப்படின்னு கேட்பேன், என்ன உச்சா போன எப்படின்னு கேட்பேன். இதான் கேளு. நம் தலைவர் சொன்னாங்க, ஏய் கொச்சைப்படுத்தாது, கேட்குது, கொச்சைப்படுத்தாது. ஏயா நாங்க மட்டும் இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், மூணாவது ஹிந்தி படிக்கணும். இந்த வட இந்தியில இருக்கவன் இங்கிலீஷ் படிக்க மாட்டானா? வட இந்திய இருக்க தமிழ் படிக்க மாட்டானா? நாங்க மட்டும் படி. நீ பார்டர் தானா மத்திய பிரதேஷ் போனா என்ன பண்ண கேக்குறேன். அவன் என்ன பண்ணான்? மும்மொழி கொள்கை நமக்கு மட்டும் தானா? அங்கே இருப்பவனுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது. அவன் படிச்சான், ஹிந்தி படிச்சான், ஹிந்தி மட்டுமே படிச்சான். இப்ப எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? அப்பா நேச்சுதான் தவறாக சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வேலை செய்கிறவர்கள் யார் என்றால் அங்கேருந்து வந்து இங்கே வேலை, அவன் நம்மளை விட நல்லா தமிழ் பேசுவான். இன்னைக்கு ஒவ்வொரு சிக்னலையும் கையேந்தி நிற்பவர் யார்? வட மாநிலத்திலே வெறும் இந்தியை மட்டும் படிச்சு இந்த பாஜக கார சொல்ற பேச்சை மட்டும் கேட்டு இந்தி இந்தின்னு நடு சந்தியில் நிற்கிறான் பாரு. பாத்தீங்களா? நாம என்ன சொல்றோம்? ஐயா உனக்கு சேர்த்தாயா சொல்றோம், ஆங்கிலம் படி, புத்திய பல, வெளிநாட்டுக்கு போ. இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவராக யார் இருக்கிறார்? ஒரு சுந்தர் பிச்சை. அவன் ஆங்கிலம் படிச்சான், தமிழும் படிச்சான். இன்னைக்கு பாருங்க, ஒரு கூகுள் நிறுவனத்தை கேட்கிறான். நீ போயிட்டு மத்திய பிரதேச போய் என்ன கேட்ப? ஒரு சாப்பாடுனா என்ன கேட்ப? அட பாவீங்களா, ஏஐ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கா இல்லையா? ஏய் முட்டாள்களே, இந்த ஸ்மார்ட் போன்ல பிடித்துண்டா அதுல கூகுள் இருக்கு. கேட்குறோம், இது நான் போய் ஒவ்வொரு கூட்டத்தை சொல்றேன். ஐயா இந்த கூகுள் ஒண்டி ரொம்ப நம்புங்க. இந்த பாஜக ரொம்ப பொய் சொல்லுவான். அவன் சொல்ற பொய்ய உண்மையா பொய்யான்னு முதல்ல கூகுள்ல போட்டு தெரிஞ்சுக்க. இல்லாவிட்டா அந்த பொய்யை சொல்லி அது உண்மையாகிறான். நான் கேட்கிறேன், இந்த விஞ்ஞான உலகத்திலே செயற்கை நுண்ணறிவிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்கிறாரே மோடி, ஒரு சாஃப்ட்வேர் கூகுள் ஏற்கனவே கொண்டு வந்துட்டான். என்ன போற வட இந்தியாவுக்கு போற, உனக்கு காஃபி வேணும், ஐ வாண்ட் காஃபின்னு சொல்லு, இல்லை தமிழ்ல சொல்லு, எந்த மொழியில
பேசுன்னு கேட்கும், சொன்னால் அது ஹிந்தியில் பேசிட்டு போவான். அவன் பேசுகிறானா கொஞ்சம் இருப்பா ரெக்கார்ட் பண்ண, அது அப்படியே உன் தமிழ் மொழிக்கு அது மொழிபெயர்த்து கொடுக்கும். அதுதான்யா விஞ்ஞானம், அதுதான்யா வளர்ச்சி. அதை விட்டு என்ன செய்யற, மூத்திரத்தை குடி. இந்த மூத்திரம் கோமூத்திரத்தை குடி. யார் ஐஐடியை சேர்ந்த ஒருத்தர் தலைமை பொறுப்பிற்கள் பேசுகிறேன். கேட்குறேன், இதான் இந்தியாவின் வளர்ச்சி. உலகத்தில் அவன் என்னன்னு அடிக்கிறான். என்ன போட்டி நடக்கிறது? செயற்கை நுண்ணறிவிலே அமெரிக்கா பல லட்ச கோடிகளை செய்கிறது. ஆனால் சீனாக்காரன் என்ன பண்றான்? வெறும் சில லட்சங்களை செலவழித்து அமெரிக்கா செய்ததை சிறப்பாக செய்யறான். அங்க போட்டி கேட்கறாங்க, நீ என்ன பண்ற பாருங்கள். அமெரிக்கா நாசா நிறுவனம் பல கோடிகளை, பல லட்ச கோடிகள் செய்து ராக்கெட் அனுப்புது. நாங்க சிம்பிளா சீப்பா அனுப்பிச்சோம். அதான் விஞ்ஞானம். அந்த மாதிரி போட்டி போகணும். அதை விட்டுட்டு நீ சாணியை சாப்பிடு, இந்த மாட்டு மூத்தது குடி, இதுதான் வளர்ச்சினா? உலக அளவில் நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா பாப்பான்னு யோசிச்சு பாரியா. உன்னை நீ இந்தியன்னு சொன்னா, ஓ நீ கவ் யூரின் சாப்பிட்றவன் தானே சொல்லுவான். பெருமையா உனக்கு? அதாவது மூட நம்பிக்கையிலே நீ வடநாட்டை வைத்துக்கொள், ஆனால் தமிழ்நாடு என்றைக்கும் உன் பக்கம் வரா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.